பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியாம் வந்திருக்கிற இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாம் கர்த்தருடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். Glory, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை இடத்துல உயரட்டும். எங்கள் ஆராதனை நீ சுகந்த வாசனையா முகரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை உமக்கு ஏற்புடையதா இருக்கட்டும். நாங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த அலங்காரத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க கிருபை செய்வீராக. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும். ஷகினா மகிமையினால் இந்த இடத்தை கர்த்தர் மூடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துவக்க முதல் முடிவு பரியந்தம் ஆவியானவருடைய அசைவாடுதலையும் ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கர்த்தர் கிருபை செய்யும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். உமக்கே மகிமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதோ மனிதர்கள் கரங்களை உயர்த்தி வாசம் செய்பவரே ஆராதிப்போம். எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் ஆராதிங்க ஆண்டவரே, ஆராதிங்க மத்தியானவரே வாசம் செய்பவரே. Let's worship the Lord. எங்கள் நடுவிலே இயேசுவே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் worship team பாடுங்க. மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வாருமாவியானவரே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். சேர்ந்து பாடுங்க. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் அறிந்தீரேன். தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீரேன். தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருகிறேன்.
இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். பகலிலும் பாடி. Yes Lord, we will worship you. இயேசுவே எந்த நாருயிரே. Oh yes Lord, இயேசுவே எந்த நாருயிரே. அவரே நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். என் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். அவர் மேல விசுவாசத்தோடு. என் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. சேர்ந்து பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தமே. இயேசுவே அல்லும் பகலிலும் பாடி உம்மை மாத்திரம் பாடுவேன். இயேசுவே இயேசுவே என் நாருயிரே. என் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. நீங்க பாடு, சபையார் பாடுங்க. சத்தத்தை உயர்த்தி நல்ல உற்சாகமாக. Let's mean what we sing. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ புகழும் ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ வெறும் புகழோ ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருளேசு நீரே. பரலோகத்தின் செல்வமே இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. கரங்களை தட்டி பாடும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மறுபடியும் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர்,
என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் விசுவாசத்தோடு பாடுவோம். மலைகள் yes, your grace and mercy doesn't Lord forsake me. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை இயேசுவின் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பனானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பனானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனால் நீங்க பாடுங்க. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, if we believe that his grace, his presence, his mercies never fail. Jesus. Oh hallelujah. நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. நிற்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. மறுபடியும் பாடுவோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத பாடுங்க செய்பவரே. வர்ணிக்க முடியாத செய்பவரே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. Yes Lord. நீ நல்லவரே இயேசுவே சர்வ வல்லவரே. Almighty God. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீ தாங்கி நீ உயர்த்தி நீ தப்பு வைத்தி. ஏந்தி நீ தாங்கி நீ உயர்த்தி நீ தப்பு வைத்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை
எனக்கு தகுதியே இல்லை, இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு நீ நல்லவரே. பாடுவோம் இயேசுவே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீர் நல்லவர். Yes Lord, you are almighty God. உம் கரங்கள் என் ஆதாரமே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அவர் துவங்கினதை முடிக்கிற தேவன். அவர் பாதியில விட்டுட்டு போகிறவர் அல்ல. Whatever he began in you, he is able to finish. He is able to complete it. அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகள். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். He is not a man that he should change, not the son of man that he should go back on his word. அவர் மனுபுத்திரன் அல்ல, அவருடைய வார்த்தையில மாறுவதற்கு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் அது நிறைவேறும். தரிசனம் ஒரு certain time இருக்கு. The vision is for an appointed time. அதுவரையிலுமாய் நம்ம காத்திருக்க வேண்டும். Hallelujah, hallelujah, hallelujah. துவங்கினே இறுதி வரை உடனிருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, நீ நல்லவர் இயேசுவே, நீ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சேர்ந்து பாடுங்க விசுவாசத்தோடு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர். ஆண்டவரை நோக்கி பாடுங்க. Yes Lord, there are no words to describe for the miracles you've done in our lives. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவர். நீங்க பாடுங்க. சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எனக்கு ஆதாரம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு பாடுங்க, நம்பிக்கையோடு பாடுங்க. இயேசுவே நீர் நல்லவரே, நீ சர்வ வல்லமை உள்ளவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பாடுங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, yes Lord, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உங்களுக்கு யார் சொன்னது இந்த ஆண்டவர் நல்லவர் அல்லன்னு? பிசாசு ஒருவேளை உங்களுடைய காதுகளில் சொல்லுவான், இந்த ஆண்டவரை நம்பி போன உனக்கு என்ன கிடைச்சது? What did you get? Do not believe the lie of the devil. பிசாசு சொல்லுகிறதை நம்பாதீங்க. அவன் பொய்யுக்கு பிதா. ஏதேன் தோட்டத்திலேயே ஏவாளை பார்த்து அவன் சொன்னது, அதில் வேதத்தில் போடல, ஆனால் அது சொன்னது இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இது ஒன்று மாத்திரம் ஏன் கொடுக்காம இருக்கார்? அவர் நல்ல தேவன், அவர் இதை ஏன் நிறுத்தி வச்சிருக்கார்? Why hasn't he given you this? And so perhaps she started doubting the God who created her.
ஆமா இந்த ஆண்டவர் ஏன் இதை எனக்கு நிறுத்தி வச்சிருக்காரு, இதை ஏன் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல ஒரு வருத்தம், ஆண்டவர் மேல ஒரு கசப்பு, ஆண்டவர் மேல ஒரு வெறுப்பு. இந்த ஆண்டவர் கூட எனக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி, ஒண்ணுமே செய்யலையே அவங்களுக்கு எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு அந்த பிசாசை வெட்கப்படுத்த முடியாது. நீர் நல்லவரே, I will sing Lord, வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிங்கள். சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மேக்கி பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்னாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகள் உம்முடையது ஆண்டவரே. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். என் வாயின் வார்த்தையும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் கொண்டு நீர் எங்களோடு பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இஸ்ரவேலருடைய பாவம், அதை குறித்து அந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த ஆயி பட்டணத்திற்கு அவர்கள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எரிகோ அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தார். ஒரு திட்டத்தை ஆண்டவர் தந்தார். யோசுவா ஆண்டவரிடத்தில் விசாரித்து கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 7 நாட்களுக்கு அந்த எரிகோவை சுற்றி வர வேண்டும். 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வர வேண்டும். ஆக மொத்தம் 13 தடவை சுற்றி வந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 12 தடவை சுற்றி வரும்போது ஒன்றும் நடக்கவில்லை. 13ஆவது தடவை சுற்றி முடிக்கும் போது ஆண்டவர் சொன்னபடி யோசுவா ஜனங்களை ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் சொல்றதே ஆர்ப்பரியுங்கள் சொல்றேன். ஆர்ப்பரிப்பே காண எப்படி அலங்க இடிந்து விடும். உங்கள் வாழ்க்கையினுடைய தடைகள் விலகணும்னா நல்ல கரத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆர்ப்பரித்தார்கள். 6 நாட்கள் சுற்றி வரும்போது அந்த பட்டணத்துக்குள்ளே இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்திருப்பார்கள். என்ன பைத்தியகாரத்தனமா இன்னமும் தினந்தோறும் சுற்றி வருகிறார்கள், என்ன நடக்க போகுது? they are not fighting against us, they are not going to break the wall. ஒன்றும் செய்யலை, ஆனால் சுற்றி வருகிறார். ஆண்டவர் சொன்னதுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், மற்றவர்களுக்கு அது புரியாது. ஆமென். ஆமே. ஆண்டவர் நம்மோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். யோசுவா ஜனங்களை அந்த கானானுக்குள்ளே நடத்தி செல்ல 2வது தலைவராய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், மோசே மரித்த பின்பு கர்த்தர்
மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை தலைவனாய் ஏற்படுத்துகிறார், அழைப்பார் என்றால், அல்லது உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைப்பார் என்றால், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு தான் இந்த சபையில் உங்களை வச்சிருக்கிறார். ஏதோ நானா இந்த சபையை தெரிந்து கொண்டேன் என்று நினைத்து இங்கே வர வேண்டாம். இங்கே யாரும் நீங்களாம் வரல. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். நல்லா கையை உயர்த்தி. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப சபையில் இருக்கிறது யார் தான்? ரட்சிக்கப்படாதவங்க இங்க இல்லை. வரலாம், ரட்சிக்கப்படாதவங்க வரலாம். வந்த பிறகு ரட்சிக்கப்படணும். அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அவங்க சொல்லப்படலைன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? கேள்விப்பட்டாதான் விசுவாசம் வரும். அப்போ நீங்களும் நானும் தான் புதிதாய் வருகிறவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அவர்களை கர்த்தருக்குள்ள நடத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த எரிகோவை சுற்றி வருகிறார்கள். அந்த ஆசாரியருக்கு முன்னால உடன்படிக்கை பெட்டிய அவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆசாரிகள் போகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் மௌனமாக தான் போனோம். என்ன மௌனம் ஊர்வலமா தெரியல. ஆண்டவர் சொன்னார், யாரும் வாயினால சத்தம் காட்டக்கூடாது. ஆமேன். ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிவோம்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிற மட்டுமாக ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் ஆர்ப்பரிக்க கூடாது. அந்த அலங்கம், அந்த எரிகோவினுடைய அலங்கம் 4 குதிரை பூட்டப்பட்டதான 4 ரதங்கள் ஓடக்கூடியது. ஏறக்குறைய இதை விட அதிகமாக ப்ராடாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி விசாலமாக இருக்கிற அந்த மதில் சுவர் வெறும் ஆர்ப்பரித்த போது இடிந்து விடுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் பெரியவர். அவங்க ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தாங்க. யோசுவா கர்த்தரிடத்தில் விசாரித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெற்றியை கண்ட பிறகு இப்போது வாசி 7ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரன் ஆகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் வந்தது. இன்றைக்கு சாபத்தீடானது அவர்கள் மத்தியில் இருந்ததினால ஒரு குறைவான எண்ணிக்கையில் உள்ள அந்த ஜனத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. 2வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பினான். நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்தார்கள். பார்த்து விட்டு வந்தவர்கள் சொன்னாங்க, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டாம், ஒரு 2000-3000 பேர் போனால் போதும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ரொம்ப குறைவானவங்க. இவங்க பார்த்தது ஏராளமான ஒரு பலத்த ஜாதிகளை எல்லாம் முறியடித்தார்கள். பயங்கரமான ராஜ்யங்களை வென்றார்கள். எதனால? அவர்கள் ராஜ்யங்களை வென்றது எதனால? விசுவாசத்தினால
ராஜ்யத்தை வென்றார்கள். கரங்களை உயர்த்தி. அப்போ இன்றைக்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு விரோதமாக தடையா இருக்கிறது எரிகோவின் அலங்கத்தை போல மிக உறுதியான ஒரு கட்டடம். அவர்கள் வாக்கு தத்தத்துக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறது. அது உடைக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்காரன் எப்போ ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்கிறானோ அப்போ ஆர்ப்பரித்தா மாத்திரம் போதும். அல்லேலூயா. அப்படி மிக உறுதியான அந்த எரிகோவின் கட்டடம் இடிந்து விடுகிறது. அவர்கள் எரிகோவில் இருக்கிறதே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றார்? 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாபத்து ஈடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே, அந்த பட்டணத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அது இடிந்து விடும்போது நீங்கள் சாபத்தீடான ஒன்றையும் அங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு தருகிறார். அது என்ன சாபத்தீடானது என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேர்க்க வேண்டும். சாபத்தீடானதை நாம ஒழித்து வைக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த எரிகோ பட்டணம் முழுசுமா எரிக்கப்பட வேண்டும். எல்லாரும் 13வது வசனமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த ஜனங்கள் எல்லாரும், அந்த 7வது வசனம், ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், சன்னதரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு மிக வெற்றியை தருகிறார். அந்த வெள்ளி பொன்னு வெண்கலம் எல்லாமே ஆண்டவருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அது சாபத்தீடானது. அதை எடுக்கிறவன், 18வது வசனம் வாசிங்க, அதை எடுக்கிறவன் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்துல சாபத்தீடாக்கி, நீ எடுக்கிற ஒருத்தன் எடுக்கிறவன் தானே, எடுக்கிறவனா பாருங்களேன் கொஞ்சம். சாபத்தீடானதில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனால நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தருகிறார். சாபத்தீடானது ஏதோ நமக்குள்ளே இருக்கிறது. அதனால நாம் அந்த ஆயி பட்டணத்தை, அந்த ஒரு சின்ன ஜனங்களை, அந்த குறைவான எண்ணிக்கை உள்ள ஜனங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ரொம்ப தெளிவாக எச்சரிப்பை தந்திருக்கிறார். அந்த யோசுவா 6:24 பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள், வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் செய்த பாத்திரங்களை கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்க்கணும். ஆமென். ஆண்டவருடைய பொக்கிஷத்தில், ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்க்கிறத நீ எடுத்துக்கிடாத, திருடாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது காணிக்கையாக இருக்கலாம், தசம பாகமாக இருக்கலாம். பொருத்தனை பண்ணி பழக்கமே கிடையாது. பெந்தேகோஸ்தே சபையில் பொருத்தனை பண்ணுறதில்ல. ஆண்டவர் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார், நம்ம எதிர்பார்க்காத ஒன்றை கர்த்தர் செய்தார், அதுக்கு நம்ம ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துக்கணும். சரி, நம்ம ஜெபம் பண்ணோம், அதை கேட்டு ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் செய்கிறார், அதுக்கு தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங், நன்றி அறிதலான காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, பொருத்தன காணிக்கை. அப்புறம் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க, நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். அவங்க எல்லாவற்றிலும் ஆமாம், நாங்கள் பிடித்தம் போயிருக்கு பாருங்க.
ஆண்டவருக்கு சோதனை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை தான் இப்போது 7:2 வாசிப்போம். யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 13:16. உபாகமம் 13:16. ஆண்டவருக்கு கொண்டு போய் சேர்த்தணும். லூக்கா 13:3. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனார் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்லும்போது கவனமா ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். உபாகமம் 28:1 கொஞ்சம் வாசிப்போம். ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ஆமென். இப்போ சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடு. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ நோட்ஸ் எடுத்துட்டு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்குல ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். God is speaking to us. Let's listen carefully to his tender voice. God doesn't speak with a louder voice. Tender voice-னா ரொம்ப மெதுவாக பேசுவார். அது கேட்கறதுக்கு ரொம்ப அப்படி காது கொடுத்து தான் கேட்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க. சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதாவது காதுள்ளவன். அப்போ சபையோடு ஆண்டவர் பேசும்போது காதுன்னு ஒன்று இருந்ததுன்னா கொஞ்சம் தொட்டு பாருங்களேன், இருக்குதான்னு. இருந்தா கேட்க கடவன், கேட்டுட்டு செய்ய கடவன். அதன்படி செய்யணும். அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார். 3வது வசனம் 7:3. யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேணாம், ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கல யோசுவா. அங்க போயிட்டு வேவு பார்த்துட்டு வந்தவன் சொல்றான். அப்படியே உடனே சரி. 4வது வசனம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Go kneel down, listen carefully to God. ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அதிகாலையில் போய், ஆண்டவரே நீருங்க என்னோடு பேசுங்க. வாசிங்க அந்த 4வது. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தீடானதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ போனேன்னா முறிந்து தான் விழுவ. வெற்றியை காண முடியாது. ஆண்டவருடைய சத்தம் கேட்டுட்டு ஆண்டவர் சொன்னபடி கேட்காதபடி உன் இஷ்டப்படி செய்யறதில்ல. 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். ஆண்டவர், why this happened to me? ஏன் என்னுடைய தலைமைத்துவ இப்படி ஒரு அவக்கேடு வந்ததில்லையே ஆண்டவரே? ஏன் என்ன வஸ்திரத்தை அதுதான் செய்ய முடியாமனால. வாசிங்க. அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக அல்லேலூயா
நோ அதர் கோ. அருமையான தேவச்சனமே, நீங்கள் எல்லாம் வாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே எங்கள் சபையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், நாங்கள் வாழ்கிற பகுதியில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இந்த வேலூர் பகுதியில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இந்த பட்டணத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் எல்லாம் வந்து அப்படியே கீழே விழுந்து ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை ஊழியக்காரன் கிழித்து கொண்டான். ஆண்டவர் மோசே மரித்த பிறகு இந்த ஜனங்களை நீ அந்த தேசத்திற்கு கொண்டு போய் என்று சொல்லி கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இப்போது இந்த ஆயியை ஜெயிக்க முடியல. பட்டணத்தில் முறிந்து விழுந்தார்கள். 5வது வசனத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏறக்குறைய 36 பேரை அந்த பட்டணத்தார் வெட்டி போட்டார்கள். எவ்வளோ பேர்? 36 பேர் தான். எவ்வளோ பேர் போயிருக்குன்னா 3000 பேர் போயிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 36 பேரை வெட்டுறதுக்கே யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஜனங்கள் இருதயம் கரைந்து போனது. யுத்தத்துக்கு போனவன் பேரில் ஏதாவது தப்பு இருக்குதா? 36 பேர் செத்தானே, யாருக்கா தப்பு இருக்குதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். somewhere something wrong. எங்கேயோ பாளையத்தில் எங்கேயோ ஒருத்தன் எதையோ சாபத்தீடானதை வைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த முழு இஸ்ரவேலருக்கும் தோல்விதானே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனம், யோசுவா கர்த்தரே, ஆண்டவரே எங்களை அழிக்கும்படி எமோரியன் கைகளில் ஒப்பு கொடுக்கமா. தேவர், நானே வாசிக்கிறேன் சிஸ்டர். தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினி, நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோம்னா நலமாக இருக்கும், அங்கேயே நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போமே, ஏன் வரணும்? ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்வேன்? We never faced failure. ஆண்டவர் எங்களுக்கு முன்னால் போனார். ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணார். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். இதுவரைக்கும் எங்களை வெற்றியாக நடத்தினார். ஒரு ஆமென் சொல்வோமா? Now we are facing failure. இப்போது நாங்கள் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறோம். காரணம் எனக்கு புரியல. I being a leader of this Israelite, I did not know the reason why we are facing failure. நாங்கள் ஏன் தோல்வியை முறிந்து போகிறாங்க, இந்த ஜனங்கள் என்ன சொல்வாங்க என்று சொல்லி கேட்கிறேன். 8வது வசனம், ஆண்டவரே இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். 9வது வசனம், கானானிய தேசத்தின் குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைத்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடி வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வே? Your name is above all name, the greater name. பெரிய நாமம், என் ஆண்டவருடைய நாமம். அப்படி இந்த ஜனங்க முறிந்து போனா என்ன செய்வீர்? 9வது வசனம், ஆண்டவர் சோதரன். 10வது வசனம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு. அல்லேலூயா. தோல்வி கண்ட பிறகு அம்மா என் சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறப்பா, நீ போகிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் ஜனங்க தானே, கொஞ்சம் பேரை கொண்டு போய் முறியடிச்சிட்டு வந்துடலான்னு என்கிட்ட விசாரிக்காம முன்ன எரிகோவில் கண்ட வெற்றியை கண்டு அந்த வெற்றியை பார்த்துட்டு இப்போவும் போகிற, இப்போவும் நான் வரல. நிறைய நேரம் நாம் நேற்றைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் விசாரிக்கல. இன்றைக்கு நான் போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எழுந்திரு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு. ஆமென். எழுந்திரு. நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஊழியக்காரனுக்கு வெளிப்பாடு அவசியம். ஆமென். வெளிப்பாடு அவசியம். It's not easy to be a leader. More than 20 lakh people is leading.
20 லட்சத்துக்கு மேலே ஜனங்க இருக்கிறாங்க. அவன் ஒவ்வொருத்தனையும் அந்த லீடரு ஆண்டவருக்கு சோதனை. நான் இப்படி பார்த்தேன்னா ஒவ்வொருத்தனையும் என்னால் நல்ல தெளிவாக பார்க்க முடியும். ஆமென், ஆமென். இப்போ நானே உங்களை தெளிவாக பார்க்குறேன். யார் வந்தீங்க, யார் வரல. ஆண்டவர் நம்ம அவருடைய கண்கள் அப்படியே உலாவிட்டே இருக்குது, ஒரு இடத்துல நிற்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்குது. நான் இங்கே இந்த சர்ச்சுக்குள்ளே தான் பார்க்குறேன். என் ஆண்டவர் மேலே வந்து அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்குது. எதுக்காகனா தம்மை உத்தம இருதயத்தோடு பற்றி கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை பற்றி கொள்கிறவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மால் முடியாது. அல்லேலூயா. 2-3 நாளாக ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரரை, துதிக்க வைக்கும் துணையாளரை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களை அனலாக்கும். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து தனிந்து போய் அப்படியே ஒன்றும் அனலும் இல்லை குளிரும் இல்லை, எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அதே தான். என்னது அனலும் இல்லை, அந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது தான் சொல்கிறதே. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அனலாவது இரு, குளிராவது இரு. ஆண்டவர் சொல்கிற, நீ நோ பாதரேஷன், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் இட். நீ குளிராக இருக்கணுமா இரு, அனலாக இருக்கிறியா இரு. ஆனால் வெதுவெதுப்பாக மாத்திரம் இருக்காது. ஆமென். ஒன்று ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இரு. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் விட்டு போயிடு. டாட்டா ஆண்டவரை. ஸோ ஆண்டவர், ஏன்பா எனக்கு டாட்டா சொன்னேன் கேட்பாரா? நீ டாட்டா சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்வார்? ஐயோ வேண்டடா கண்ணு, அவரும் டாட்டான்னு. இப்படி சொன்னாலும் சரி, அப்படி சொன்னாலும் சரி, ஆண்டவருக்கு சோதரம். புரிந்தவருக்கு புரியட்டும். கவனமாக இரு. ஆண்டவர்கிட்ட விளையாடாத. டாட்டா சொல்கிறது ஈஸி, பாஸ்ட் கண்ணில் மண்ணை தூவுறது ஈஸி. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, போதும், என் முகம் கூப்பிட விழுந்தது போதும், நீ என் சமூகத்தில் விழுந்திருக்கிற. ஐ நோ யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். கரங்களை உயர்த்தி, நீ உண்மை உள்ள ஊழியக்காரன் எனக்கு தெரியும். பட் சம்திங் ராங் இந்த கேம்ப்பு. அங்கே அந்த பாளையத்தில் யாரோ ஒருத்தன் என்னத்தையோ பண்ணிட்டு வந்திருக்கிறான் ஐயா. அதனால் இந்த ஜனங்க தோல்வியை கண்டிருக்கிறாங்க. 11 இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அங்க வாசிமா, இப்போ வாசிமா. நான் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இல்ல, அப்படியே சொல்லுவாங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். ரொம்ப ஷுவரா சொல்றாரு. ஏன்னா God knows someone. அங்கே யாரோ ஒரு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத சாபத்தீடானதை கொண்டு வந்து தன் கூடாரத்தில் ஒளிக்க வச்சிருக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. The word is for all of us. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும், யாருக்கோ ஒருத்தனுக்கு நினைச்சுக்கிறாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 13 எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சாபத்தீடானதை எடுத்து வச்சுக்கிட்டு சாபமாய் இருக்கிறாங்க. நீ இப்போ முகக்கூப்புற விழுந்த ஜோம் பண்ண. நான் இறங்கி வந்து ஆண்டவரே சொல்றாரு, யோசுவா எழுந்திரு. எப்போ யோசுவா ஜனங்களுக்காக தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வஸ்திரத்தை மாத்திரம் கிழித்துக்கல, அவன் தலை மேலே புழுதியை போட்டுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். அப்படிதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவளா விழித்திருக்கிறவள் ஆனபடியினால அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். ரொம்ப அப்படி குதிக்காத. ஊழியக்காரன் உங்கள் வேலைக்காரன் இல்லை, நான் கர்த்தருடைய வேலைக்காரன். ஐ ஸ்டில் கால் மை செல்ஃப் அஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட். நான் ஆண்டவருடைய வேலைக்காரன், ஊழியக்காரன் கூட சொல்லலை. நான் ஆண்டவருக்கு வேலைக்காரன், உங்களுக்கு வேலைக்காரன் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எழுந்திரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டிய
சொல்ல என்னவென்றால் வேண்டிய பரிசுத்தம் வாசிங்க சிஸ்டர், ஏன் நிறுத்துறீங்க? சுத்தம் பண்ணி பண்ணி சொல்ல வேண்டியது பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய நான் நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். For tomorrow I am going to perform a miracle in your midst. உங்க மத்தியில் நாளைக்கு நான் அற்புதத்தை செய்ய போறேன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், எழுந்து ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி நீ சொல்லணும். சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென் ஆமென். நான் உங்களை பரிசுத்தம் பண்ண முடியாது. ஆமென், புரியுதானே? நான் உங்களை பரிசுத்தம் பண்ண முடியாது. இப்போ நீங்களே நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உங்களுக்கானாலும் எனக்கானாலும் தாத்தாக்கானாலையும் பெரிய பிஷப்புக்கானாலையும் ஒன்று தான். ஆண்டவுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு கூட காணப்படுவோம். ஆண்டவர் சோதரன், நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து, இன்றைக்கு ஆண்டவர் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது, அதை உங்களை விட்டு விலக்கணும். ஆண்டவர் சோதரன் வாசிங்க. விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு சோதரம். 19 கொஞ்சம் வாசிறீங்களா சிஸ்டர்? அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய. இப்போ இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் எழுந்தது, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி அவங்க நாளைக்காக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது 14வது வசனம், காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். ஆண்டவருக்கு சோத்திரம். அதிகாலையில் அந்த ஜனங்களை வரவழைக்கிறார். வர வச்சு சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிக்கேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டெரிக்கப்பட கடவுள். இஸ்ரவேலில மதிக்கேடானதை செய்தவன அவன் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அவன் எடுத்தது எல்லாம். ஆண்டவருக்கு சோத்திரம். இப்போ சாபத்தி அந்த வெள்ளி பொண்ணெல்லாம் ஆண்டவருக்கு சேரணும். இப்போ இவன் எடுத்து வச்சதுனால அது சாபத்தீடானது மாறிடுச்சு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டியது இவன் கூடாரத்தில் மறைச்சு வச்சதுனால அது சாபத்தீடானதாக மாறினது. அது மாத்திரமல்ல, அவனும் சாபத்தீடாகி ஜனங்களையும் சாபத்தீடாக்கி இஸ்ரவேலர் எல்லாரும் சாபத்தீடானார்கள். ஒருத்தனால சபையில் ஒருத்தன் ஏதோ ஒன்று செஞ்சின்னா அது முழு சபையும் பாதிக்கும். ஏன்னா இட்ஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். இப்போ முழு சபையாகிய சரீரத்தை பாதிக்கும். பி கேர்ஃபுல். ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. ஆண்டவருக்கு சோத்திரம். இப்போ வாசிங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 20:17-18 கொஞ்சம் வேகமாக வாசிங்க, நான் முடிக்கிறேன். வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்று கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடி அவனுக்கு செய்ய கடவீர்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு தாமதிக்காது. ஏன்னா அவர் முதல்லயே எச்சரிப்பை தந்துட்டார். ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். யோசுவா 6ஆம் அதிகாரத்திலேயே ஜனங்களை எச்சரித்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் இவன் எடுத்திருக்கிறான். எச்சரித்து சொன்ன எல்லாமே ஆண்டவருக்கு போயிடணும், மீதி எல்லாம் சுட்டெரிக்கப்படணும், பட்டய கருக்கினால் வெட்டி போடணும். ஆண்டவருக்கு சூத்திரம்.
இப்போ 19 வாசிங்க. இல்லை 19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போவும் யோசுவா ஒரு நல்ல தலைவன். மகனே, இப்போ இஸ்ரவேலரையே கலங்க பண்ணின, ஆனாலும் ஒரு தலைவன், மகனே, நீ இப்பொழுது தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு. அல்லேலூயா. இப்போ அவர் பேசின தோரணையே ஆகான் சொல்லிட்டான் எல்லாத்தையும். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆமென். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்யணும். அப்போ தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஈசோப்பினாலே என்னை கழுவும், உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். அடுத்த வசனம் போயிடுவோம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சோத்திரம் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் எடுத்தது ஒரு சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு. ஆண்டவருக்கு சோத்திரம். பாபிலோன் சால்வை. இந்தியாவில் எந்த ஷால் ரொம்ப விசேஷமான ஷால் தெரியுமா? சால்வை. சொல்லுங்க சத்தமாக தான். காஷ்மீர் ஷால் ரொம்ப நல்லது, நேர்த்தியானது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெள்ளையாக தான் இருக்கும். கலர் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு சோத்திரம். அந்த பாபிலோனி சால்வை 200 வெள்ளி சேக்கல். வெள்ளி ஆண்டவருக்குரியது, பொன்னு ஆண்டவருக்குரியது. இப்போது 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தை நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில பூமிக்குள் புதைத்திருக்கிறது. அதன் அடியில் இருக்கிறது என்றார். ஆண்டவருக்கு சோதனை. புதைச்சிட்டு மேலே கார்பெட் போட்டு மூடிட்டு வந்துட்டார். எல்லாரும் போல் நல்லா நின்றுக்கிறான். ஆண்டவர் சொன்னார், அப்பா உள்ளே இருக்கிறான். அப்போ கோத்திரமா வம்சம் வம்சமா குடும்பம் குடும்பமாக வரணும்னா கர்மியின் மகனாகிய ஆகான் மேலே சீட்டு விழுந்தது. உடனே ஆகாவனை கூப்பிட்டு, மகனே நீ ஆண்டவரை இன்னைக்கு மகிமைப்படுத்து, சொல்லிடப்பா, உன்னால் பாளையமே முதுகு காட்டி வந்திருக்கிறாங்க, நீ சொல்லிடுனார். ஆண்டவருக்கு சோத்திரம். இப்படி சொன்ன உடனேயே 22 உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. நான் சொன்னால் கொஞ்சம் பிரசங்கமாக இருக்கும், நீங்கள் சொல்லி நான் சொன்னால் லேட் ஆகுது. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான், அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். ஆமேன் ஆமேன். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டா ஒரு நிமிஷம் கூட தயக்கமே காட்டக்கூடாது. ஆமேன். இம்மீடியட்டாக கூடாரத்துக்குள்ளே ஓடி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்ததும் அவைகளை கூடாரத்தின் மத்தியில் இருந்து எடுத்து யோசுவாவினிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள்.
They present it before the presence of God, in front of God, in front of the whole people of Israelite. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அவன் திருடினதை, அவன் மறைத்து வச்சதை, சாபத்தீடானதை அவன் மாத்திரமில்லை, எல்லாருமே சாபத்தீடு ஆக்கினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனமாக இருப்போம். சாபத்தீடானதை எடுத்து சாபத்தீடு ஆகாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூடி சேராகின் புத்திரராகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கில் கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, எங்களை கலங்க பண்ணினது என்ன என்று, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று. அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல் எறிந்தார்கள், அவைகளை அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். அந்த கற்குவியர் இன்னைக்கு இருக்கிற ஆகோரின் பள்ளத்தாக்கு. அங்கே நியாய தீர்ப்பு வந்தது. எச்சரிப்பை ஆண்டவர் தந்தார். அந்த சாபத்தீடானதை எடுத்து சாபமாகாதீர்கள். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் ஒருவேளை இன்றைக்கு நம்மத்தில் இருக்குமானா அதை ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. 26வது வசனம், அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு ஆகான், மறந்தே போக வேண்டாம். சாபத்தீடானதை எடுத்து சாபத்தீடானார்கள். அவன் மாத்திரம், எடுத்தவன் மாத்திரமல்ல, இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பாளையம் முழுவதுமாய் அவர்கள் தோல்வியை கண்டார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவரே, நாங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு ஆண்டவரே அந்த சாபத்தீடானதை எங்களை விட்டு விலக்க ஆண்டவர் இப்போது எங்களை சுத்திகரியும். அப்படியே கண்களை மூடி, glory, hallelujah, praise your holy name, praise your holy name. அவன் இச்சித்ததை கொண்டு வந்து அவனுடைய கூடாரத்தில் வைத்தான். அவனோடு போகலை. பாளையம் கலங்க பண்ணினது ஆண்டவரே அவனோடு போகலை. அவனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் போட்டு கல்லெறிந்து கொன்று சுட்டெரித்தார்கள். எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது. ஆண்டவரை கர்த்தருக்குரியதை ஒருத்த எடுத்து வச்சா அது சாபத்தீடாகுமே என்ற உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு வேண்டிய மன்னாவை நீங்கள் சேகரிங்க. அதை அடுத்த நாள் வரைக்கும் வைக்காதீங்க. அடுத்த நாள் அது பூச்சி பிடிச்சு போகும், நாட்டம் எடுத்து போகும். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கு வேண்டிய மன்னாவை எனக்கு தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு போதுமானதை நான் சேகரித்து கொண்டு என் ஆத்துமாவை தப்புவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சாபத்தீடானதை எங்களை விட்டு விலக்க ஆவியானவரே எங்களோடு கர்த்தர் பேசும். ஆண்டவரே, எங்களோடு கர்த்தர் பேசும். ஆண்டவரே, அதை நாங்கள் மறைத்து வைக்காதபடி அறிக்கையிட்டு இரக்கம் பெற கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துது நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.